வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. தமிழ்நாட்டினுடைய அரசு பள்ளியில், அதுவும் மாதிரி பள்ளிக்கூடத்தில் 5 வட இந்தியர்களுக்கு ஆசிரியர் வேலை கொடுத்திருக்கிறாங்க. அதோட பல்வேறு திட்டங்களை வட மாநிலத்தவருக்கும் அண்டை மாநிலத்தவருக்கும் வெளிநாட்டவருக்கும் ஒப்பந்தம் என்ற பெயர்ல மொத்தமா விட்டாங்க. இப்ப தமிழ்நாட்டின் இளைஞர்களின் வேலை என்பதும் வாழ்வுரிமை என்பதும் அரசியல் சாசன சட்டம் கொடுத்த உரிமை என்பதும் கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கிற மொத்த தமிழ்நாட்டின் வளர்ச்சியை முடிச்சுட்டாரு. சோழியை முடிச்சு உட்கார்ந்துருக்காரு அண்ணன் விஜய். என்ன நடக்குது தோழர்களே? எவ்வளவுதான் பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ளும். ஏற்கனவே பாலியல் வல்லுறவு அன்றாட செய்தியாக மாறி இருக்கிறது. ஒரு நாளைக்கு குறைந்தது 5-6 குழந்தைகளும் பெண்களும் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். ஒரே நாள்ல தமிழ்நாட்டில் 15க்கும் மேற்பட்ட பெண்களும் குழந்தைகளும் பாலியல் வல்லுறவுக்கு ஆளான கதைகளும் உண்டு. சட்ட ஒழுங்கு பிரச்சனை. நேற்று மதுரையில செல்வம் என்கிற இளைஞரை பட்டியல் இனத்தவரை யாருன்னே தெரியாத ஒரு கும்பல் போய் வெட்டி இருக்கு. இதே திருநெல்வேலி மாவட்டம் 5 வயது குழந்தைய அவங்க அப்பாவின் கழுத்து அறுத்து போட்டு வந்திருக்கு. போதைப் பொருள் புழக்கம் இருக்கு அப்படின்னு காவல்துறைக்கு சொன்னதற்காகவே அமுதனும் தனுஷும் கொலை செய்யப்பட்டாங்க. கல்லூரி மாணவரும் பள்ளி மாணவரும். தமிழ்நாடு சட்ட ஒழுங்குல சந்தி சிரிப்பதில்லை. ஒரு அபாயகரமான சூழ்நிலைக்கு போயிட்டு இருக்கு. இது எல்லாம் மக்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக திசை திருப்புகிற நாடகங்களை பாக்குறது, சட்டமன்றத்துக்குள்ள பாட்டு பாடுறது, பஞ்சாயத்து பேசுறது, எதிர்கட்சிகளை ட்ரிகர் பண்ணி சம்பந்தமே இல்லாம மக்கள் பிரச்சனையை திசை திருப்புவது, இது எல்லாம் மக்கள் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு வெளியே ரீல்ஸ் மூலமாக மக்களுக்கு பொய் செய்தியை கொண்டு போய் சேர்ப்பது. இதுதான் இந்த ஆட்சியினுடைய வேலையாக இருக்கு தொடர். இதுல முக்கியமா நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அரசு பேருந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அரசு பேருந்து ஓட்டுநர்களுக்கான விசில் அடிச்சு வண்டியை நிறுத்தணும், போகணும். அந்த விசில் அடிக்கிறவங்களுக்கே பிரச்சனையை கொண்டு வந்திருக்கு இந்த விசில் கட்சி. ஒப்பந்தத்தை யாரு கொடுத்திருக்காங்க? SS என்டர்பிரைசஸ் என்று சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சங்கிக்கு கொடுத்திருக்கிறாங்க. உத்தரப்பிரதேச சங்கிக்கு இங்க இருக்கிற கண்டக்டர்களை தேர்வு செய்யக்கூடிய வேலையை கொடுத்திருக்காங்க. குறைஞ்சது 2000க்கும் மேற்பட்ட பணியாளர்களை நியமிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒப்பந்தம் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய அண்ணன் தம்பிகளுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குறதுக்கு எங்க இருந்தோ வந்திருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச SS என்டர்பிரைசஸ் என்கிற நிறுவனம் உட்கார்ந்து வேலை கொடுக்குது. இது தமிழ்நாடு அரசு இந்த வேலையை கொடுத்திருக்கணும். கொடுத்துட்டு ஒரு 5 வருஷத்துலயோ 4 வருஷத்துலயோ அவங்கள பர்மனன்ட் பண்ணிருக்கணும். இந்த வேலையை தொடர்ந்து விட்டுட்டு கைவிட்டுட்டு முதலையாவது நம்ம ஊருக்காரங்கள்ட்ட இருந்துச்சு. நம்ம ஆட்கள் வேலைக்கு போனாங்க ஒப்பந்த அடிப்படையில். இப்போ முற்றிலுமாக உத்தரப்பிரதேசக்காரர் போயிடுச்சு. இனி உனக்கு ஹிந்தி தெரியணும், இனி அவன் கொடுக்கிற கூலிக்கு நீ வேலை பார்க்கணும். வேலை வாய்ப்பு உரிமை இல்லை, தொழிற்சங்க உரிமை இல்லை, நீ போராட முடியாது, நீ ஒண்ணு இல்லாம தெருவுல நிக்கணும்னு தெளிவா திட்டமிட்டு SS என்டர்பிரைஸ் கொடுத்திருக்காங்க. சரி, ஒரு வேலை போச்சா? அண்ணனுடைய சீரு ஏதோ விஜய் அவர்கள் சொந்தமா படத்துல நடிச்சு அதுல சம்பாதிச்ச காசெல்லாம் கொண்டு வந்து தங்கச்சிகளுக்கு சீர் செய்யற மாதிரி. இந்த அண்ணன் சீர் என்ற சொல்லாடலை தவறானது. ஒரு குடும்பத்துல இருக்கிற ஆம்பளைங்க மேல மொத்த சுமையும் தூக்கி போட்டுட்டு அவங்கள காலி பண்றது, இது வன்மையை கண்டிக்கத்தக்கது. இந்த பேரை கண்டிக்கத்தக்கது. ஒரு குடும்பத்துல இருக்க ஆம்பளை தான் எல்லாத்தையும் செய்யணும், கடைசியில சொத்து எல்லாத்தையும் அவனுக்கு கொடுக்கணும். இதெல்லாம் தடுக்கணும். சொத்து நம் குழந்தைகளுக்கு, அது பொண்ணு ஆனோ யாருக்குனாலும் பகிர்ந்து கொடுக்கணும். அதே போல சீர்வரிசை அது இதுன்னு திரும்ப திரும்ப ஒரு ஆன்மீக சமூகத்துக்குள்ள நம்மளை தள்ளிட்டு இருக்காங்க. இந்த பேரை முதல்ல வச்சதுக்கே நம்ம வன்மையா கண்டிச்சிருக்கணும். நம்ம தான் பழைய ஆளுகளாச்சே. நம்ம வாட்டுக்கு சந்தோஷமா அண்ணன் சீர் கொடுக்குறாரு, 1 கிராம் மோதிரம் இன்னைக்கு 12,000 15,000 ஆகும் அப்படின்னு நம்ம மாட்டுக்கு அமைதியா இருக்கும். சரியா? இந்த மோதிரம் கொடுக்கிற ஒப்பந்தத்தையாவது தமிழ்நாட்டுல இத்தனை நகை கடைகள் இருக்குல்ல, அதுல ஒண்ணு கொடுங்க. கொடுக்க மாட்டாரு. அண்ணனை ஆடுல சேர்த்து அண்ணனை நடிக்க வச்சாங்களா விளம்பரத்துல, அந்த ஜோய் ஆலுகாஸ் நிறுவனத்துக்கு தான் கொடுப்பாரு. அவங்களும் 1 பைசா காட்டி 700 கோடிக்கு மேற்பட்ட படத்தை வாங்கிட்டு போங்க. 764 கோடின்னு நினைக்கிறேன். வாங்கிட்டு அவங்க வாட்டுக்கு போவாங்க. அது பக்கத்துல இருக்கிற கேரளாவில் இருக்கிற நகை கடைக்கு கொடுப்பாங்க. கண்டக்டர் ஒப்பந்தம் உத்தரப்பிரதேசத்துக்கு, நகை ஒப்பந்தம் கேரளாவுக்கு. சரிங்க, குடிக்க தண்ணி அதாவது அரசு கையில வச்சிருக்கணும்ல. அது வாழ்வாதார பிரச்சனை இல்லையா? அடிப்படை மக்கள் பிரச்சனை இல்லையா? குடிக்கவோ புழங்குறதுக்கோ தண்ணின்றது எவ்வளவு முக்கியமான விஷயம். 3ஆம் உலக போரே தண்ணீருக்காக வரும் என்று விஞ்ஞானிகள் திரும்ப திரும்ப நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. 3ஆம் உலக போர் தண்ணீருக்காக வரப்போது, கவனமா இருங்க, தண்ணீரை பாதுகாருங்க, தண்ணீர் மேலாண்மையை கற்றுக்கொள்ளுங்க நமக்கு வலியுறுத்திட்டு இருக்காங்க. ஆனா நம்ம அண்ணன் விஜய் கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு?
சேலத்துல இருக்கிற ஒட்டுமொத்த நகரத்தினுடைய தண்ணீரையும் சூயஸ் என்ற பிரெஞ்சு கம்பெனி கொடுத்துட்டாங்க. அது பிரான்ஸ் நாட்டுக்கு போயிருச்சு. 25 ஆண்டுகளுக்கு அவங்க தான் சேலத்தினுடைய குடிநீரை, தண்ணீரை, புலங்குற நீரை கையில வைத்திருப்பாங்க. இப்ப யோசிங்க, பிரெஞ்சுக்காரங்க நம்ம குடிக்கிற தண்ணியை கையில வச்சுட்டு உட்கார போறாங்க. அதற்கான ஒப்பந்தத்தை கொடுத்தவர் நம்ம அண்ணன். அப்போ ஒரு ஒப்பந்தம் கண்டக்டர் ஒப்பந்தம் உத்தரப்பிரதேசத்துக்கு, இந்த நகைக்கடை மோதிர ஒப்பந்தம் கேரளாவுக்கு, இன்னொரு ஒப்பந்தம் பிரான்ஸுக்கு, தண்ணி ஒப்பந்தம் பிரான்ஸுக்கு. இப்ப நமக்கு இன்னும் ஏன்னா நாமம் சின்னங்க நடக்குது தமிழ்நாட்டுல. இதுக்கு இடையில தான் இன்னொரு அதிர்ச்சியான சம்பவம் வருது. ஒரு பக்கம் நம்மளுடைய தூய்மை பணியாளர்கள் தெருவில் நின்று போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் விவசாயிகள் நின்று போராடிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் ஆவின் பால் கிடைக்கவே மாட்டேங்குது. ஆவின் பாலினுடைய கொள்முதலை குறைச்சிட்டாங்க. அதனால விவசாயிகள் ஒரு தனியார் நிறுவனங்கள்ட்ட பாலை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆவின் நிறுவனம் வாங்கினா பணத்தை ஒழுங்கா கொடுத்துருவாங்க நம்பிதானே கொடுக்குறாங்க மக்கள். அந்த உற்பத்தி செலவு ஏறி போச்சு. எரும மாட்டு பாலுக்கு 60 ரூபா கொடுங்க, பசும்பாலுக்கு ஒரு 50 ரூபா கொடுங்கன்னு கேக்குறாங்க. நீங்க 47 ரூபா 50 ரூபாய்க்கு விக்குது இந்த பால். ஆவின் பால் தான் 30 ரூபாய்க்கு 35 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கு. 30 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க, அதை கொஞ்சம் ஏத்தி இருக்கிறாங்க. அந்த விக்கிறவங்க விநியோகத்தர் ஒரு 2 ரூபா 3 ரூபா கூட வச்சுப்பாங்க. இப்ப இத கூட செய்ய மாட்டீங்களா நீங்க? இப்ப பால் வியாபாரிகள் தெருவுல நிக்கிறாங்க, சாராய கடைகளை மூடுங்க, புதுசா திறக்காதீங்கன்னு பெண்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. திறந்தீங்கன்னா நாங்க இடிச்சு தள்ளுவோம் அப்படின்னு மிரட்டி இருக்கிறாங்க. நீங்க 717 டாஸ்மாக் கடைகளை மூடிட்டோன்னு ஒரு பொய்ய சொல்லிட்டு புதுசா கிராமம் தோறும் இந்த சாராய கடை டாஸ்மாக திறந்துகிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே அங்க வேலை பார்க்கிறவங்கள மனவியல் உளைச்சலுக்கு ஆராக்கிட்டீங்க. அங்க வேலை பார்க்கிறவங்களுக்கு சம்பளம் கூட கிடையாது. அங்க வேலை பார்க்கிறவங்களுக்கு வேற எந்த விதமான வருமானமும் இல்ல. அரசினுடைய கீழே இருக்கிற ஒரு நிறுவனம் நடத்தினாலும் அங்க வேலை பார்க்கிறவங்களுக்கு பாதுகாப்பு கூட இல்ல. அவங்கள நீங்க தூக்கி திரும்ப மாற்று வேலைகள் கொடுப்பதற்கு பதிலாக ஒரு டாஸ்மாக் கடையில 10 பேரை போட்டு ஒருத்தர் அடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்னதான் நடக்குதாங்க? இப்ப டாஸ்மாக் ஊழியர்கள் குடும்பத்தை நாசமாக்கிட்டீங்க. இப்போ சுத்த அவ்வளவு பிரச்சனை. இங்க பாருங்க, காசிமேடு மீனவர்கள் போய் போராடிட்டு இருக்கிறாங்க, இங்க கன்னியாகுமரி மீனவர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க, குமரி மீனவர்கள், இங்க ராமேஸ்வரம் மீனவர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. புடிச்சிட்டு போறாங்க மீனவர்களை. அந்த மீனவர்களை விடுதலை செய்ய மாட்டாங்க. அவங்களுடைய படகையும் திரும்ப கொடுக்க மாட்டாங்க, அதை பறிமுதல் பண்ணிக்கிறாங்க. ஒரு படகு 50 லட்சம் 60 லட்சத்துக்கு வாங்குறாங்க. இப்படி ஒட்டுமொத்த வாழ்வாதாரம் நாசமா போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டு காசிமேடு மீனவர்களை ஆந்திர படை பிடிச்சு வச்சிருக்கு. ஒரு நாட்டுக்குள்ள போய் பேச முடியாதா? எதுவுமே இல்லைங்க. தமிழ்நாட்டுல மிகப்பெரிய பிரச்சனையில ஓடிட்டு இருக்கு தமிழ்நாடு. இதுல கடைசி எங்க வந்து நிக்கிறாங்க? பள்ளிக்கூடங்களில் வட இந்திய ஆசிரியர்கள். சேலம் மாவட்டத்துல ஓமலூருக்கு அருகே குப்பூர்னு ஒரு ஊரு. அங்க ஒரு அரசு மாதிரி பள்ளினா இன்னும் நல்லா ஸ்பெஷலா கவனிக்கிற ஒரு பள்ளிக்கூடம். அதுதான் மாதிரி பள்ளினா இந்த மாதிரி தான் பள்ளிக்கூடம் வைக்கணும் அப்படின்ற அளவுக்கு அதுக்கு பணம் ஒதுக்கி அவ்வளவு வேலை செய்யறாங்க. அந்த பள்ளிக்கூடத்துல 5 ஆசிரியர்கள் வட இந்தியர்களை போட்டு வச்சிருக்காங்க. இந்த தகவல் தெரிஞ்சு நம்ம ஆளுங்கெல்லாம் போய் முற்றுகையை போட்டு என்னையான்னு கேட்டா, நாங்க தற்காலிகமா சேர்த்திருக்கோம் 5 வட இந்திய ஆசிரியர்களை, சம்பளத்தை நாங்களே கொடுக்க போறோம். எதுக்கையா சேர்த்தீங்க அப்படின்னு கேட்டா, நாங்க நீட்டு, அது பல்வேறு விதமான படிப்புக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம், இதுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக, படிக்க வைக்கிறதுக்காக வட இந்தியாவில இருந்து ஆசிரியர்களை கூப்பிட்டாங்களாம். நார்த் இந்தியன் ஆசிரியர்களுக்கு பயங்கரமான நாலேஜ் இருக்கு, அவங்க தான் வந்து பிராக்டிஸ் கொடுக்க முடியும்னு தூக்கிட்டு வந்து இங்க போட்டு வச்சிருக்கீங்க. உண்மை என்ன தெரியுங்களா? நார்த் இந்தியன் டீச்சர்ஸ் போட்டு பாருங்க, அவங்களுக்கு இங்கிலீஷ் வாசிக்க கூட தெரியாதுங்க. பல பேரு அரசு பள்ளிக்கூடங்கள்ல தப்பும் தவறுமா குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறத வீடியோக்களை பார்க்க முடிஞ்சது. ரொம்ப வேதனையா இருந்தது. ஒட்டுமொத்தமா வட இந்தியர்கள் பாஜக போன்ற சங்கிகளுக்கு ஆதரவா இருப்பதற்கு இதுவும் காரணம். கல்வியற்றவர்களா வச்சிருக்கிறாங்க. 60,000க்கு மேற்பட்ட பள்ளிக்கூடங்களை மூடியாச்சு. 1.5 கோடிக்கு மேற்பட்ட குழந்தைகள் கல்வியற்றவர்களா தெருவில் நிறுத்தப்பட்டாச்சு. இந்த சூழ்நிலையில அவங்கள தூக்கிட்டு வந்து நம்ம ஊர்ல கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, இது 100 ஆண்டு காலமாக நம்ம கல்வின்னு அதுக்கு போக்கஸ் பண்ண ஒரு தமிழ்நாடு. இங்க சொல்லி கொடுக்கறதுக்கு என்று அரசே தனியாக பயிற்சி கொடுத்த ஆசிரியர்களை வச்சிருக்கிறாங்க. போன ஆட்சியில ஸ்டாலின் அவர்கள் இங்க அரசு பள்ளியில் வேலை பார்க்கிற ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுத்து பயங்கர டேலண்டடா அவங்க எப்படி ஒரு பரீட்சையை அணுகணும், அவங்க எப்படி மாணவர்களுடைய மனவியலை புரிஞ்சுக்கிட்டு உளவியலை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பாடம் சொல்லித்தர ஆசிரியர்கள் இருக்காங்க. 100கணக்கில் அறிவு சார்ந்த பெருமக்கள் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு, அவங்களிடம் உதவி கேட்பதை விட்டுட்டு வட இந்தியாவில் 5 பேர் இறக்குறீங்க. நீங்க என்னதான் நினைச்சிருக்கீங்க தமிழ்நாட்டினுடைய அரசியல, தமிழ்நாட்டினுடைய கல்வி சூழல? இதுல இன்னொரு விஷயம் இருக்குங்க. வட இந்தியால இருந்து வந்த ஆசிரியர்கள் ஆங்கிலமும் இந்தியும் தெரிஞ்சவங்களாவே இருக்கட்டுங்க. குப்பூர்னு ஒரு சின்ன கிராமத்துல இருக்கிற குழந்தைங்க, அவங்களுக்கு புரியணும்னா முதல்ல அவங்க தாய்மொழியில அவங்களுக்கு கடத்தணும், செய்திகளை கடத்தணும்.
வரலாறு கடத்தணும். அப்ப இவங்க எந்த வழியில அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி தருவாங்க? வெறும் ஆங்கிலமும் இந்தியும் மட்டும் தெரிஞ்ச ஒரு தாளா கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நீங்க பயிற்சி கொடுக்கறீங்கன்னா அந்த பயிற்சி யாருக்கானது? குழந்தைங்க எப்படி படிப்பாங்க? எப்படி சந்தேகம் கேட்பாங்க? அப்படி சந்தேகம் கேட்கிற குழந்தைக்கு அவங்களுக்கு எப்படி தமிழ் தெரியாம சந்தேகத்தை தீர்த்து வைப்பாங்க? எத்தனை கேள்வி இருக்குதுக்குள்ள. இதெல்லாம் தெரியாமலே ஒரு 5 பேரை தூக்கி வந்து போட்டிருக்கீங்கன்னா என்ன தைரியத்துல? அப்படின்னா அண்ணன் விஜய்ங்க, அவருக்கு அரசியலுக்கு ஸ்பெல்லிங்கே தெரியாது. நம்ம என்ன பண்ணாலும் கண்டுக்க மாட்டாங்க. ஏற்கனவே பள்ளிக்கூடத்துக்குள்ள போய் விஜய் போட்டோவை வச்சு வாடி வாடி சீடின்னு பாட்டு பாடிட்டு இருக்கானுங்க. இன்னொரு பக்கம் விஜயை வச்சு விசில் அடிச்சிட்டு இருக்கானுங்க. பிரியாணி ஆக்குறோம் விஜய் பிறந்த நாளைக்குன்னு பிள்ளைங்கள பள்ளிக்கூடத்துல இருந்து கல்வி நேரத்துல, பள்ளிக்கூடம் நடந்துட்டு இருக்கிற நேரத்துல பிள்ளைங்களை கூட்டிட்டு போய் பிரியாணி சாப்பிட வைக்கிறோன்னு அதை போட்டோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஏற்கனவே பள்ளி கல்வித்துறையை சீரழிச்சிட்டானுங்க. உயர்கல்வியை போதைப் பொருள் கூடாரமா மாத்திட்டானுங்க. இதுல இது வேற. வட இந்திய ஆசிரியர்கள் எங்க தான் போய் முட்டிக்கிறது சொல்லுங்க? எல்லா தொழிலையும் வெளியிருக்கிறவங்க கொடுத்துட்டீங்க, படிப்பையுமா? நாங்க என்னதாங்க செய்யணும் சொல்லுங்க? போராட்டம் ஒன்றுதான் தோழர்களே வழி. நாம என்ன நினைக்கிறோம்? இந்த கட்சி வேணாம், இந்த கட்சி வேண்டாம் நினைப்பது நியாயம், உங்களுடைய உரிமை. ஆனால் குறைந்தபட்ச அடிப்படை அரசியல் அறிவற்ற கும்பலை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு இன்றைக்கு நாமல் எல்லாவற்றுக்கும் போராடக்கூடிய ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். மன வலிமையோடு போராடுவோம் தோழர்களே.